இவரோட வேலை செய்யறவரு எத்தனையோ ஆட்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவரோட பொண்டாட்டிய ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு. மனோரமா உனக்கு கொடுத்து வைக்கல, உனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. பத்தாததுக்கு முட்டி வலி வேற. நான் எப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாம் உன் தலை எழுத்துதான். சித்தி என்ன பண்றீங்க? நீங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கூட்டுறேன். வேண்டாமா வேண்டாமா, இருக்கட்டும், உன் வேலையை பாரு. அப்புறம் உன் சித்தப்பா பார்த்தா என்னதான் திட்டுவாரு. என் அண்ணன் பொண்ண வேலை வாங்குறியான்னு கேட்பாரு. இருக்கட்டும். அப்படி கேட்டா அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் இனிமே உங்களை கூட்டெல்லாம் விட மாட்டேன்னு. கொடுங்க. வேணாமா கொடுங்க சித்தி. வேணாமா, நான் சொல்றது கேளுமா. வேணாமா சித்தி, நான் தான் கொடுங்கன்னு சொல்றேன்ல. சரி விடு, இது மட்டும்தான். இந்த ஒரு வேலையை தான் நான் செய்ய விடுவேன். சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால இந்த வேலையை செஞ்சுக்கோ. தொல்லை ஒளிஞ்சது. ஐயோ அடடா, அட கடவுளே, என்னது இது? அடியே சக்தி! என்னாச்சு சித்தி? என்னாச்சு? நீயும் உன் சித்தப்பா இருக்கீங்களே, என்ன கொல்லணும்னு நினைச்சா நேரடியா கொன்றுங்க. இப்பவே என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்காதீங்க, புரிஞ்சுதா? சித்தி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தெரியாத மாதிரி கேட்காத. நீ பண்ண திருட்டு வேலை தெரிஞ்சு போச்சு. திருட்டு வேலையா? என்ன திருட்டு வேலை? சித்தி, நான் ஒண்ணும் திருடலையே. திருடலையா? என்ன 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 இது? இங்க பாரு சக்தி, நான் சொல்லிட்டேன். இன்னி வரைக்கும் உன்கிட்ட ரொம்ப அன்பா பேசியிருக்கேன். அதுக்கு நீ என் தலை மேல ஏறி உட்காந்து தாண்டவம் ஆடணும்னு நினைக்காத, புரியுதா? எனக்கும் எல்லாமே தெரியும். கத்த தெரியும், சண்டை போட தெரியும், எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த சித்தி மோசமா நடந்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத. இல்ல, புரிஞ்சுதா? சித்தி, அம்மா, சித்தி, மெதுவா மூச்சு விடுங்க. அமைதியா இரு மனோரமா. ரிலாக்ஸ், அமைதியா இருங்க. இங்க பாரு சக்தி, எந்த வீட்ல ஒரு பொண்ணு டாக்டர் ஆனாலும் அந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ டாக்டர் ஆனேன்னு வெச்சுக்கோ, இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அட அவங்கள விடு, எல்லார விட நான் தான் சந்தோஷப்படுவேன். இந்த ஊர் முழுக்க நானே போய் ஸ்வீட் கொடுப்பேன். ஏன் சக்தி டாக்டர் ஆயிட்டா, ஏன் சக்தி டாக்டர் ஆயிட்டான்னு. இங்க பாருமா, நீ புரிஞ்சுக்கோ, நம்ம கிட்ட சுத்தமா பணமே கிடையாது உன் டாக்டர் படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேன்ல, ஒருவேளை இருக்கிற பணத்தை உனக்கே செலவு பண்ணிட்டா. அட அத விடு, ஒருவேளை எங்களையே நாங்க வித்தா கூட எங்களால உன்னை டாக்டர் ஆக்க முடியாதுமா. இங்க பாருமா, அது மட்டும் இல்லாம நீ தனியால் கிடையாது. உன் அண்ணன் அக்காவை பத்தி எல்லாம் யோசிக்கணுமா இல்லையா சொல்லு? எல்லா பணத்தையும் உனக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டா அவங்க ரெண்டு பேரையும் தெருவிலேயே விட்டுற முடியுமா என்ன? வேணாம்ல. அப்படின்னா நான் சொல்றத கடைசி வரைக்கும் ஒழுங்கா கேளு. உன் மண்டைக்குள்ள இருந்து இந்த டாக்டர்ங்கிற எண்ணத்தை எடுத்துடு. இந்த டாக்டர் படிப்பு குப்பையில போடு, புரிஞ்சுதா? காலங்காத்தால சித்தி ஏன் இவ்ளோ கோவப்படுறாங்க? அக்கா, அந்த பேப்பர்ல அப்படி என்ன இருந்தது? கடவுளே, எனக்கு நல்லா தெரியும், என்னோட கனவை நிறைவேத்துறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு ஐடியாவை டெஃபினட்டா தருவீங்கன்னு தெரியும். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. அட என்ன ஆச்சு? இதுதான் ஆச்சு. ஜிஆர்கே மெமோரியல் ட்ரஸ்ட் 5 குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும். இன்டர்வியூன் பேசிஸ் படி, அவர்கள் தகுதியின் பேசிஸ் படி நீங்கள் கிளியர் செய்துவிட்டால் உங்களுடைய மொத்த மெடிக்கல் ஃபீஸையும் ஸ்பான்சர் செய்யப்படும். வாவ், வெரி குட். ஆனா உன்னால இது முடியாது. அம்மா சொன்னதை நீ கேட்கலையா? சோ இட்ஸ் நாட் பாசிபிள். அக்கா, 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 ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஏன் பாசிபிள் இல்ல? நான் கேட்டேன், நல்லா கேட்டேன், டீடைல்டா கேட்டேன். ஆனா இன்னைக்கு தான் முறையா புரிஞ்சுது. அக்கா, சித்திக்கு நான் டாக்டர் ஆகுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ராப்ளம்கான காரணம் ஃபீஸ் தானே. அதான் சொல்யூஷன் கிடைச்சிருச்சே. இதுதான் நம்மளோட சொத்து. வாவ், நிஜமாவே பெரிய ஆளுதான். எப்போ இந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான தீர்வு அந்த ப்ராப்ளமுக்கு முன்னாடியே உன் மடியில வந்து விழுந்துருது. அன்னைக்கு இந்த தங்க செயின் வந்துச்சு, இன்னைக்கு இந்த பேப்பர். நீ பெரிய ஆளுதான்.
அக்கா சரியா தான் சொல்றாங்க. இந்த பேப்பர் எங்க இருந்து வந்தது? யாராவது நல்ல காரியம் பண்ணா 1 ஸ்டார் கிடைக்கும். நான் உனக்கு 2 ஸ்டார் கொடுத்திருக்கேன். குட் ஜாப், குட் ஜாப். மிஸ்டர் சாரி, தேங்க்யூ. இந்த ஆள் கூட பேசுற டைம் எல்லாம் சுத்த வேஸ்ட். ஆனா வேலைன்னு வந்துட்டா அவரோட டைமிங் பர்ஃபெக்ட்டா இருக்கு. சரியான இடத்துல சரியான நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குனே வந்து சேர்ந்துடுறாரு. அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. அவனால மூச்சு விட முடியல, நான் தண்ணி கொடுக்கணும். மூச்சு விட முடியலையா? ஏதாவது முழுகிட்டானா என்ன? ஆமா, காசு. அப்ப அவனுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அவனோட வின் பைப் சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே அவனுக்கு ஏவி பஞ்சர் ப்ரொசீஜர் பண்ணி ஆகணும். தேங்க்யூ, தேங்க்யூ கடவுளே. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் முழு மனசோட கடுமையா உழைச்சேன். எனக்கு ரிசல்ட் கொடுக்கறதுல நீங்க எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. எனக்கு வழி காட்டுவீங்கன்னு தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ so much. தேங்க்யூ மிஸ்டர் சாரி, தேங்க்யூ. தேங்க்யூ சிவபெருமானே, தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஸ்வீட் சாப்பிடு. நான் உனக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு சந்தோஷமா? உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. இப்போ கொஞ்சம் தெரியுது. தெரியல. ஆனா இப்போ ஒரு மனுஷன் சரியான காரியத்தை பண்ண சந்தோஷப்படணும்ல. சோ நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை ரைட்டான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. பாட்டிக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க எல்லாரும் விரும்புறீங்க. இதுல எல்லாரோட சந்தோஷமும் இருக்கு. அப்ப அது சரியா தானே இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். நீ எப்பவுமே எது ரைட்டோ அதை தான் செய்வ. ஆனா ஒரே ஒரு வேலை மட்டும் ராங்கா நடக்குது. என்னது? அந்த பொண்ணு உன்கிட்ட பேசவே இல்ல. அவ உன் வாயால நீ யாரு என்னன்னு எதுவும் கேட்கல. உன் கடந்த காலத்தை பத்தியும் விசாரிக்கல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க டாக்டர் சார். இது ராங் தானே? ஆனா பாட்டி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிட்டாங்களே, அவளுக்கு எல்லாமே தெரியும்ல. ஆனா அவ உன்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன உன்னை பத்தி அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது உன்னோட கடமை. இல்ல ஒருவேளை பாட்டி தவறுதலா எதையாவது மிஸ் பண்ணிருந்தா நீதானே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். வெறும் உன் கடந்த காலத்தை பத்தி மட்டும் இல்ல, உன் நிகழ்காலத்தை பத்தியும் சொல்லணும். அதுதான் ரைட். ஆமா தானே? இது ராங்னா தாராளமா சொல்லு. வாழ்த்துக்கள் காயத்ரி அக்கா. சிவாவோட கல்யாணம் நின்னு போனதுக்கு வாழ்த்துக்கள். அண்ணா, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அட இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் எழுந்திருச்சிட்டீங்க. ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்க. ஆனா உங்கள மாதிரி டாக்டர் கிட்ட பார்க்காதீங்க. சரி, சாரி சாரி. நீங்க இப்ப இந்த ஊரோட ஸ்டார் ஆயிட்டீங்க. யூ நோ வாட்? என் சோஷியல் போஸ்ட் கூட இவ்ளோ லைக்ஸ் கிடைக்கல. உங்களோட இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு என்னுடைய எல்லா லைக்ஸும் ஒரே ஒரு ஆளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. என் கண்ணு முன்னாடி ஒரே ஒரு முகம் தான் தென்படுது. கண்ணு இதயத்தோட ஷேர் பண்ணுது, இதயம் மூளையோட ஷேர் பண்ணுது, மூளை மறுபடியும் இதயத்தோட ஷேர் பண்ணுது. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அண்ணா, ஆர் யூ ஓகே? நிஜமாவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு பொண்ணு விஷயம் மாதிரி தெரியுது.
ஐயோ நீ அது எல்லாத்தையும் விடு. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு. என்ன நீ காலையிலேயே வந்துட்ட? அது சிவானாவை பார்க்க இன்னைக்கு பொண்ணு வீட்ல இருந்து வராங்க. அம்மா உங்களை ரெடியாக சொன்னாங்க. என்ன? ஐயோ ஒரு நிமிஷம். எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? என்ன அண்ணனுக்கு கல்யாணமா? இது பெரிய ஜோக்கியா? அதுவும் இது டார்க் ஜோக். ஏன்னா அண்ணனுக்கு நடந்த விஷயத்துக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணும் அவரை கல்யாணம் பண்ணிக்க தயாராவே இருக்க மாட்டா. கிரீஷ், நீ இப்போ என்ன பேசிட்டு இருந்த? அவன் உனக்கு அண்ணன். வீட்ல உள்ளவங்களே நீ இப்படி பேசினா வெளியில இருக்கிறவங்கள நீ எப்படி தடுப்ப? ஐ எம் சாரிப்பா. ஒரு பக்கம் உங்க அம்மா சிவாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு போராடிட்டு இருக்கா, ஆனா நீ அவன் நிலைமைய கேலி பண்ணிட்டு இருக்க. ஐ செட் பா, ஐ எம் சாரி. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வா, இல்லைன்னா உங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிருவா. பொண்ணு வீட்டுக்காரங்க உங்க அண்ணனை பார்க்க வராங்க. இப்போதைக்கு நான் எனக்காக பொண்ணு தேட போறேன். அது மட்டும் இல்ல, ஒருவேளை நான் வீட்ல இருந்தானா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணு ஒத்துப்பா? அவரை கட்டிக்கிறவ பைத்தியமா தான் இருப்பா. நான் வரேன்ப்பா, அப்புறமா சந்திக்கலாம். டேய் கிரீஷ். பாய். யாரோட அக்கௌண்ட்டை பேன் பண்ணணுமோ அவங்க எல்லாம் ஸ்டார் ஆயிட்டு இருக்காங்க. அதோட இந்த ரியல் பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்கா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவளையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ கதையை இன்னைக்கு எப்படியாவது முடிச்சாகணும். அட பைல்வான். ஏய் அறிவு கட்டவனே, நாள் முழுக்க இதே வேலையவே பாத்துட்டு இரு. இதை தவிர உனக்கு வேற எந்த வேலையும் தெரியாதா? அம்மா, எக்ஸசைஸ் பண்றதும் ஒரு வேலைதாம்மா. டேய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. தூங்குறது ஒரு வேலைதான், ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேலை செஞ்சா பிரயோஜனம் இருக்கணும், புரிஞ்சுதா? ஒரு அண்ணனுக்கு கல்யாண வயசுல 2 தங்கச்சிங்க இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற ஒரே வேலை தங்கச்சிங்களை கண்காணிக்கிறது தான், புரிஞ்சுதா? டேய் அவங்க 2 பேரும் எங்க? எனக்கு தெரியல, வெளியே தான் போயிருப்பாங்க. என்ன வெளியே போயிருப்பாங்களா? அட கடவுளே, எங்கடா போனாங்க? ஏன்டா அவங்கள போக விட்ட? என்னாச்சு? வெளியே மறுபடியும் வைரஸ் பரவுதா என்ன? அட அறிவு கட்டவனே, போன முறை பரவன வைரஸ்க்கு வேக்சின் கூட இருந்துச்சு. ஆனா இந்த வைரஸ் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எந்த வேக்சினும் இல்ல. கண் திருஷ்டிங்கிற வைரஸ். அறிவு கட்டவனே, கண் திருஷ்டிங்கிற வைரஸ். அம்மா நான் சொல்றேன். நாம தான் நம்ம வீட்டு பொண்ணுங்களை பாதுகாத்து வைக்கணும், புரிஞ்சுதா? அம்மா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க 2 பேரும் ஒண்ணா தானே போயிருக்காங்க. நில்லுடா, அறிவு இருக்கடா. எந்த வீட்ல கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அதுவும் கல்யாண வயசு பொண்ணுங்க, அவங்க பாக்கெட்ல வைக்கிற பர்ஸ் மாதிரி. உனக்கு தெரியும்ல, ஊரு முழுக்க பிக் பாக்கெட் அதிகமாயிட்டாங்க. எப்ப யாரு சரி சரி, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இவங்க 2 பேரும் எங்க போனாலுங்கன்னு தெரியலையே. அடியே சக்தி, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? யோசிங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. எங்க பாத்தீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. நேத்து தான் இவ ஒரு குழந்தையோட கழுத்தை வெட்டினா இதே இடத்துல. இவள பாத்திருந்தா சொல்லுங்க. ஐயோ, அதுல இவ கொலை பண்ணல, ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துனா. யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப என் ட்ரீம் கேர்ல எங்க போய் தேடுறது? அக்கா, ட்ரஸ்ட் ஒரே ஒரு முறை அப்ரூவல் கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா பைசா செலவாகாதுல. ஏன்னா ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா நம்மளோட மதுரைன்ல நம்ம 2 பேரையும் அடிச்சியே சட்னி ஆக்கிடுவாங்க. அக்கா, எதுக்கு பயப்படுறீங்க? அதான் சக்தி இருக்கால. இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல நான் பாக்கல. நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா? இல்லப்பா. அக்கா, நான் மட்டும் டாக்டர் ஆயிட்டேனா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை இன்ஸ்டா வாழ்க்கை ஆயிடும். அப்படின்னா நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய. ஆனா இதுக்கு ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் இருக்கு. சைடு எஃபெக்ட் இருக்கா? பைசா. டாக்டர் தொழில் இருக்குல்ல, அதுல நிறைய பணம் வரும். நான் அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? என் அக்கா அண்ணனுக்கு கொஞ்சம் செலவு பண்ண மாட்டேன்னா என்ன? அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டஸ்ட் போன் வாங்கி தரேன். கூடவே செல்ஃபி ஸ்டிக், அப்புறம் அந்த ட்ரைபாட், அப்புறம் வானத்துல பறக்கிற ட்ரோன். அக்கா,
இங்க பாருங்க, இதெல்லாம் விடுங்க. நான் என்ன பண்றேன், நீங்க ரீல்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டூடியோவே வாங்கி தந்துடுறேன். ஃபுல் ஸ்டுடியோவா? எனக்காகவா? பனாரஸோட பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சருக்கு இது கூட பண்ண மாட்டேனா? இந்த ஊர் மட்டும் இல்ல, நான் ஆல் ஓவர் இந்தியாவோட பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். மத்தவங்க எல்லாரும் என் முன்னாடி கால் தூசி ஆயிடுவாங்க. சக்தி, நீ சொல்றதெல்லாம் செய்வல? கண்டிப்பா செய்வேன்க்கா. உங்களுக்கு உங்க ஸ்டூடியோ ரெடி ஆகணும்னா அதுக்கு நான் கண்டிப்பா டாக்டர் ஆகியே தீரணும்க்கா. டாக்டர் ஆகணும்னா எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சே தீரணும். அட்மிஷன் கிடைக்கணும்னா ஒரே ஒரு முறை அந்த ட்ரஸ்ட் ஆளுங்க எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா அக்கா அக்கா நீங்க என் கூட காலேஜ்க்கு வந்தே தீரணும். ஒரு முறை அக்கா, ஒரே ஒரு முறை நீங்க என் கூட காலேஜுக்கு வரணும்க்கா. சரி, இங்க பாருங்க, நான் தனியா போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்க போனேன்னு தெரியலன்னு சித்தி வருத்தப்படுவாங்க. அதோட என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல. மெடிக்கல் காலேஜுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்? அதனாலதான் அந்த கடவுளே நமக்கு இந்த ட்ரஸ்ட் வழியை காட்டியிருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ், இங்க பாருங்க ப்ளீஸ். சரி சரி, வா. நிஜமாவா? நிஜமாதான். அக்கா அக்கா, நீங்க இந்த உலகத்தோட பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்க்கா. அது மட்டும் இல்ல, நீங்க தான் பெஸ்டான பெஸ்ட் அக்கா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கிடைச்சிட்டா. அக்கா, நல்ல வேலையா போறோம்ல, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு போலாமா? டேய், கண்ணு தெரியல, மோதிட்டு போற. பாத்து போடா. டேய், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? பாத்து போடா. ஆஹா, நான் எந்த வேலை செஞ்சாலும் சரி, அப்படியே என்ன மாதிரி அழகாயிடுது. அது பேரழகு. இதை யாரும் மிதிக்காம இருந்தா சரி. உன்னோட பேத்தி ரொம்ப அழகா இருக்கா. நிஜமா எங்க சிவா அதிர்ஷ்டக்காரன் தான். ஆனா அம்மா, அது நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் இவங்க கிட்ட சிவாவோட கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, என் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வருது, அது அவ செஞ்ச பாக்கியம்தான். என் பேத்திய பாராட்டி பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன். இப்போ எனக்கும் வாய்ப்பு கொடுங்க. உங்க பேரனை பத்தியும் நான் பேசணும்ல. எங்க இருக்கா உங்க சிவா? இதோ இப்ப வந்துருவான். இதோ எங்க சிவா வந்துட்டான். வாப்பா, அவங்க தான் உன் பாட்டியுடைய ஃப்ரெண்ட். இவங்க அவங்க மருமக, இவரு அவங்க பையன், இவங்க அவங்க பேத்தி. ஹலோ. உண்மையிலேயே உங்க பேரனை பாராட்டி ஆகணும். அட, எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. சிவா, உட்காரு. இல்ல, அது நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலனா நான் இவங்க கிட்ட தனியா பேசலாமா? அட என்னப்பா, தனியா போய் என்ன பேச போற? பேச வேண்டியதையெல்லாம் உங்க பாட்டி பேசிட்டாங்க. நீ வேற ஏதாவது பேசணும்னா எல்லாரும் முன்னாடியும் பேசிரு. அட, எதுக்காக தடுக்கிறீங்க? இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்.
போமா. நீங்க சிவாவுக்கு ஏற்கனவே சாவி கொடுத்துட்டீங்களாக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா நாசமா போக போறான். அதுக்கப்புறம் அவனோட கல்யாணத்தை பார்க்க யாராலையும் வரவே முடியாது.